வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இந்த நிகழ்ச்சியில ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தலைமுடி சம்பந்தமா தலைமுடி வளர்ச்சிக்குன்னு எங்களோட தயாரிப்புகள்ல ஹெர்பல் ஹேர் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்கு. அந்த ஆயில்ல 27 விதமான மூலிகைகளை நாங்கள் போட்டிருக்கோம். அந்த ஆயில் டெய்லி தடவிண்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை எனக்கு ஆயில் தடவிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு வாரத்தில் 2 தடவை அந்த எண்ணெயை வச்சுட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் வித் ட்ரெடிஷ்னல் ஹேர் வாஷ்னு எங்களுதுலேயே ஒரு தயாரிப்பு இருக்குது. அதை போட்டு வாஷ் பண்ணும்போது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இப்போ முதல்ல நம்ம ஒரு சின்ன இஷ்யூவை பற்றி எடுத்துப்போம். ஜென்ரலி கரண்ட் ட்ரெண்டில் கிரேயிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். கிரேயிங்கிறது 40 to 50 ஆர் 50 அண்ட் அபவ் அப்படிலாம் கிடையாது. இப்போ இட் இஸ் ஏர்லி கிரேயிங் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ். நிறைய முடிங்கிறது ஒரு காமன் இஷ்யூவாக இருக்குது. இந்த நிறைய முடிக்கு RM ஹெர்பல்ஸ் தயாரிப்பான ஹெர்பல் ஹேர் ஆயிலில் 27 விதமான மூலிகைகளில் எதெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். சுருள்பட்டை, பிஞ்சு கடுக்காய், கருவேப்பிலை, மருதாணி, இது 4 மெயினான ஹெர்ப்ஸ் to prevent or to arrest in the graying. ஸோ இந்த சுருள்பட்டை என்னன்னாக்கா அது கட்டை மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் 1-2 பொடி பண்ணி அதில் போடுவோம். சுருள்பட்டை போட்டு வெயிலில் வைக்கும்போது அது ரெட்டாக மாறும். பட் டோன்ட் பாதர் அபவுட் தட். பட் த ஹேர் வில் பிகம் டார்க்கர் அண்ட் பிளாக். அடுத்ததான் பிஞ்சு கடுக்காய். பிஞ்சு கடுக்காயை 1-2 உடச்சி போட்டால் அதுவும் கருப்பாக தான் இருக்கும். இதுவும் கருப்பு கலரை கொடுக்கும் தலைமுடிக்கு. இதுக்கெல்லாம் மேலே கருவேப்பிலை எப்படின்னா மால் நியூட்ரிஷன் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெஸ் ஆகும்போது தலைமுடியில் இளநரை வருது. இந்த மாதிரியான இளநரையை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை எப்படி நம்ம சாப்பிட்றது நல்லதோ அதே மாதிரி நம்ம தைலத்தில் போடுறது அதை விட நல்லது டெய்லி அப்ளை பண்ணும்போது. மருதாணி அடுத்ததாக எடுத்துக்கோங்க. மருதாணியும் இதே மாதிரி தான் டென்சிட்டியை கொடுக்கும். அப்படிங்கிறத விட அது கிரேயிங்கை ஃபர்தர் 10 இயர்ஸ் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு கிளினிக்கலாக எஃபெக்ட் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு 4 ஹெர்ப் மெயினாக அந்த ஆயிலில் போட்டிருக்கோம் கிரேயிங்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதை தவிர மீதி எல்லாமே கிரேயிங் அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். என்ன நேயர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த RM ஹெர்பல்ஸ் தயாரிப்பான ஹெர்பல் ஹேர் ஆயிலை உபயோகித்து உங்களுடைய கிரேயிங் இஷ்யூஸை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அதர் இஷ்யூஸை பற்றி அடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம பேசலாம். மீண்டும் உங்களை இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.